குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு அப்கமிங் என்எம்எம்எஸ் எக்ஸாம், அதாவது February 2024ல நடக்க போற என்எம்எம்எஸ் எக்ஸாமோட ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓவர்வியூ தான் இங்க பார்க்க போறோம். என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல மொத்தம் 2 டைப் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கும், கரெக்டா? ஒன்னு SAT, இன்னொன்னு மேட்னு சொல்லுவாங்க. SAT எக்ஸாம் பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சப்ஜெக்ட் ஸ்கூல்ல ரெகுலரா படிக்கிறீங்களோ, சயின்ஸ், மேத்ஸ், சோஷியல், அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஆனா மேட் எக்ஸாம்க்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்? இட் இஸ் ஃபுல் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஆப்டிடியூட், கரெக்டா? ஸோ அந்த ஆப்டிடியூட் டைப் ஆஃப் கொஸ்டின்ல நிறைய இருக்கு. ஸோ நீங்க என்ன படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் மேட் எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு வருதுன்னு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சாதான் நீங்க அதை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம மேட் பேப்பர் அனாலிசிஸ், அதாவது மேட் பேப்பர்ல காமனா எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் என்எம்எம்எஸ்ல கேட்பாங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டாபிக் கீழேயும் நான் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, இல்ல நான் ஏதாவது டாபிக் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு அங்கேயும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோல ஃபுல்லாவே ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும், இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான். பட் இதை விட இன்டெப்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினும் கேட்பாங்க. நான் ஒரு டாபிக்கு தனியா இன்னொரு செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் இது ஒரு ஓவர்வியூ. நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆர் நியூமெரிக்கல். அதாவது நீங்க படிச்ச பேசிக்ஸ் மேக்ஸுங்க. டிவிஷனோ, மல்டிப்ளிகேஷன், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், பர்சன்டேஜ், இந்த மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் தான் இந்த டாபிக்ல இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 0.5 இன்டூ 0.0008. இதை ஈஸியாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சொல்லலாம். ஆனால் டெசிமலில் இருக்கு, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஜஸ்ட் அதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். இவ்வளோதான் நியூமெரிக்கலில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? ஆட் மேன் அவுட். ஆட் மேன் அவுட்னால என்ன? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கப்ப யாரோ ஒருத்தவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் எப்படி இருக்கு? எக்ஸுக்கு ஆப்போசிட்ல எக்ஸ் இருக்கு, ஓக்கு ஆப்போசிட்ல ஓ இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஓக்கு ஆப்போசிட்ல ஓ, எக்ஸுக்கு ஆப்போசிட்ல ஓ. தேர்ட் ஒன் பாருங்க, எக்ஸுக்கு ஆப்போசிட்ல ஓ இருக்கு, எக்ஸுக்கு ஆப்போசிட்ல ஓ இருக்கு. ஆனா இங்க இருக்கிறத விட இது டிஃப்ரெண்டா இருக்குல்ல. நெக்ஸ்ட் ஃபோர்த்தும் பார்த்துடலாம். எக்ஸுக்கு ஆப்போசிட்ல எக்ஸ், ஓக்கு ஆப்போசிட்ல ஓ. அப்ப இங்க இருக்கிறதுலயே ஆட் மேன் யாரு? நமக்கு 3 தான். ஏன்னா மீதி எல்லாத்துலயுமே டயகனல்ல இருக்க ஃபிகர்ஸ் வந்துட்டு சேமா இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஆனா தேர்ட் ஒன்ல அப்படி இல்லை. ஸோ இங்க ஆட் மேன் அவுட் 3. நெக்ஸ்ட் ஒன் ஆட் மேன் அவுட் வித் நம்பர்ஸ். இது நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்க இந்த சீக்வன்ஸ்ல ஏதோ ஒரு நம்பர் மட்டும் ஆட் மேன் அவுட். அது எதுன்னு சொல்லுங்க? 14. 14 தவிர இங்க இருக்க எல்லா நம்பருமே என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஆனா 14 மட்டும் ஈவன் நம்பர். ஸோ இங்க ஆட் மேன் அவுட் எது நமக்கு? 14. நெக்ஸ்ட் ஆட் மேன் அவுட் வித் லெட்டர்ஸ். ஓகேவா? பேட்டர்ன் பார்த்தோம், நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ ஆட் மேன் அவுட் வித் லெட்டர்ஸ். எப்பயுமே லெட்டர்ஸ்ன்னு உங்களுக்கு வந்துட்டாலே ABCD Z வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. அந்த எல்லா லெட்டருமே லைனா எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆட் மேனுக்கு மட்டும் இல்லை, எங்க நீங்க லெட்டர்ஸ் பார்த்தாலும் அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னோட பேட்டர்ன் எப்படி இருக்கு நம்ம அப்சர்வ் பண்ணலாமா? JL. ஜேக்கும் எல்லுக்கும் இருக்க கேப் எவ்வளோ? 1. கரெக்டா? நெக்ஸ்ட் LO. எல்லுக்கும் ஓக்கும் இருக்க கேப் எவ்வளோ? 2. கேப்னு எதை மீன் பண்றேன்னா, ஜேக்கு அப்புறம் கே வரும், அப்புறம் எல். ஸோ நடுவில் இருக்க லெட்டர் 1. எல்லுக்கு அப்புறம் MN, அதுக்கப்புறம் தான் O. ஸோ நடுவில் இருக்க லெட்டர் 2. நெக்ஸ்ட் ஓக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் இருக்க லெட்டர்ஸ் எத்தனை? 3. கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க பேட்டர்ன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் 2 லெட்டருக்கு நடுவில் ஒரு கேப், நெக்ஸ்ட் 2க்கு நடுவில் 2 கேப், நெக்ஸ்ட் 2க்கு நடுவில் 3 கேப். தட் 1 2 3ன்னு கேப் தான் இந்த பேட்டர்ன். ஸோ இங்க இருக்க 4த்துலயுமே எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு நீங்க ஒன்னொன்னுத்த தனித்தனியா பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இங்க இந்த GHIM மட்டும்தான் ஆட் ஒன். மற்ற மீதி 3க்குமே இந்த 1 2 3 பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? இதை நீங்க எழுதி பார்க்கலாம், இதோட பேட்டர்ன் என்ன வருதுன்னு. அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதுதான் ஆட் மேன் அவுட் வித் லெட்டர்ஸ். ABCD உங்களுக்கு தெரிஞ்ச போதும் ஈஸியா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதை. நெக்ஸ்ட் வேர்ட்ஸ்.
இப்ப இங்க குடுத்திருக்க செட் ஆஃப் வேர்ட்ஸ்ல ஏதோ ஒண்ணு மட்டும் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. என்னது அது? கேரட், பிரிஞ்சால், டொமேட்டோ, ட்ரம்ஸ்டிக் அண்ட் பிட்டர் கார்ட். இது லைக் நம்மளோட ஜெனரல் அவேர்னஸ வச்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இதுல எது ஆட் மேன் அவுட்னா கேரட். ஏன்னா கேரட் மட்டும் தான் நமக்கு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். ஓகேவா? ஆனா மத்த காய்கறிகள்லாம் இங்க குடுத்திருக்காங்கல்ல, அது எப்படின்னா சாயிலுக்கு மேல வளரும். ஆனா கேரட் எப்படி வளருமா? சாயிலுக்கு கீழ வரணும். அதனால தான் இது ஆட் மேன் அவுட். இது ஆட் மேன் அவுட் வித் வேர்ட்ஸ். ஸோ நம்ம பேட்டர்ன் பார்த்தோம், நம்பர்ஸ் பார்த்தோம், லெட்டர்ஸ் பார்த்தோம், வேர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இங்க ஒரு ஆட் மேன் அவுட் கொஸ்டின் நான் உங்களுக்காக குடுத்திருக்கேன். சிம்பிள் லெட்டர்ஸ் தானே. ஏபிசிடி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இத ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல என்ன ஆன்சர்ன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டாபிக் மிஸ்ஸிங் கேரக்டர். இந்த குடுத்திருக்க பிக்சர்ல இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன நம்பர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? மீதி 2 பிக்சர்ஸ் அதாவது இந்த இமேஜஸ்ல எந்த மாரி சால்வ் பண்ணி இந்த நடுவுல இருக்க நம்பர் வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சா, இங்க என்ன வரும்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? எப்படி இந்த 19 வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் 5 கூட 3ய ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன வரும்? சாரி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 5 இன்டூ 3 உங்களுக்கு 15 வரும். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் இந்த 4 அது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 19. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல பேட்டர்ன் எப்படி ஃபாலோ ஆகியிருக்கு? 5 இன்டூ 3 அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரும் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழ இருக்க நம்பர ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப இது நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன் கரெக்ட்டான்னு பார்க்கறதுக்கு இங்கேயும் அதே பேட்டர்ன் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 6 இன்டூ 4 நமக்கு என்ன வரும்? 24. அப்ப அது கூட கீழ இருக்க நம்பர் என்ன இங்க? 5. அது ஆட் பண்ணா என்ன வருது? 29. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். கீழ இருக்கிறது கூட ஆட் பண்ணணும். அதுதான் இங்க இருக்க பேட்டர்ன். கரெக்ட்டா? ஸோ இப்ப அந்த பேட்டர்ன் வைஸ் பார்த்தா, இங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 7 இன்டூ 5 என்னது? 35. கீழ இருக்க நம்பர ஆட் பண்ணா +6 41. அப்ப இந்த எது கரெக்ட் ஆன்சர்? 41. ஸோ மிஸ்ஸிங் கேரக்டர்ன்னு குடுத்தாங்கன்னா, இந்த மாரி தான் நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மீதி இருக்க ஆன்சர்ஸ்லாம் எப்படி வந்ததுன்னு நீங்க அந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சீங்கன்னா, இங்க இருக்க கொஸ்டின் மார்க்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாட் சிட்டுவேஷன். டாட் சிட்டுவேஷன்னா என்னன்னா, இங்க 2 டாட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 2 டாட்டுமே ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த 2 டாட்டுமே என்ன இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் அத பார்க்கணும். என்ன கண்டிஷன்ல அது இருக்குன்னு. அதே கண்டிஷன் இங்க மீதி இருக்க 4 இமேஜ்ல எங்க வருது? அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது பேரு தான் டாட் சிட்டுவேஷன். இப்ப பாருங்க. இங்க 2 டாட் இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாட்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டாட் எடுத்துக்கோங்க. இதுல என்ன இருக்கு? சர்க்கிள்க்கும், ஸ்கொயருக்கும் காமனா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாட் எத குறிக்குது? சர்க்கிள்க்கும், ஸ்கொயருக்கும் காமன் பிளேஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டாட் என்ன ஒரு நிமிஷம். இந்த நெக்ஸ்ட் டாட் ஓகேவா? இங்க என்ன நமக்கு தெரியுது? சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள். இது 3த்துக்குமே காமனா சாட்டிஸ்ஃபை பண்றது நெக்ஸ்ட் டாட். அப்ப இந்த 2 டாட்டோட கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னது? சர்க்கிள்க்கும், ஸ்கொயருக்கும் காமனா இருக்குது ஒரு பிளேஸ் இருக்கணும். அதே மாரி சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இது 3த்துக்கும் காமனா இருக்க ஒரு பிளேஸ் இருக்கணும். அப்ப இந்த 4 இமேஜ்ல அதுல இந்த 2 கண்டிஷனும் எதுல வருதுன்னு பார்க்கணுங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டீங்கன்னா அந்த 2 கண்டிஷனும் வருதா? அதாவது நீங்க ஒரு இடத்துல டாட் வச்சு பாருங்க. இப்ப நான் இங்க டாட் வச்சேன்னா என்னது? இது ட்ரையாங்கிள் மட்டும் தான். இங்க டாட் வச்சேன்னா சர்க்கிள் மட்டும் தான். சப்போஸ் இங்க டாட் வைக்கிறேன்னா என்னது? சர்க்கிளும் இருக்கு, ட்ரையாங்கிளும் இருக்கு, ஸ்கொயரும் இருக்கு. அப்போ ஒரு கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஆனா சர்க்கிள்க்கும், ஸ்கொயருக்கும் காமனா இங்க எந்த ரீஜியன் இருக்கு? எதுவுமே இல்ல. அப்ப 2ல 1 தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்ட்டா? அப்ப இது கரெக்ட் ஆன்சர் இல்ல. அதே மாரி நீங்க இந்த மீதி இருக்க 3 இமேஜ்லயும் நீங்க டாட் வச்சு 2 கண்டிஷனும் வருதான்னு செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாரி இந்த பிக்சர்ல நமக்கு ஆன்சர் 4. ஸோ டாட் சிட்டுவேஷன் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் அனாலஜி. அனாலஜினா என்னன்னா, ஒப்புமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடுத்திருக்க விஷயத்த என்னது கம்பேர் பண்றது. பேசிக்கா. கம்பேர் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கிளியரா சொல்லணும்னா,
என்ன சொல்றது? இப்ப இங்க பென்னும் ஸ்டேஷனரி குடுத்துருக்காங்களா? இந்த பென்னுக்கும் ஸ்டேஷனரிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஒப்புமை இருக்கு. ஓகேவா? அத நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சுட்டீங்கன்னா, இந்த சேருக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பென், ஸ்டேஷனரி என்ன சம்மந்தம் 2த்துக்குமே? ஸ்டேஷனரிலருந்து நம்ம பென்ன வாங்கலாம். கரெக்ட்டுங்களா? பென்ன எங்க வாங்குவோம்? ஸ்டேஷனரில. அப்ப சேர்ன்னு இங்க இருக்கு. சேர எங்கருந்து வாங்குவோம்? இந்த குடுத்திருக்க ஆப்ஷன்ல. வுட், ரெஸ்ட், ரூம் அண்ட் ஃபர்னிச்சர். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபர்னிச்சர். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இது மீதி இருக்க எந்த ஆப்ஷனுமே இதுக்கு செட் ஆகாது. இதுதாங்க அனாலஜி அப்டின்னா. அதாவது இந்த குடுத்திருக்க ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன அதுக்குள்ள என்ன ஒரு ரிலேஷன் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, இந்த பென்னுக்கும், ஸ்டேஷனரிக்கும் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஈஸியா குடுத்திருக்க விஷயத்த கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். இது வேர்ட். இதே இது நமக்கு நம்பர்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி ஆன்சர் சொல்லணும். நம்பர்ஸ் இன்னும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இதுதான் குடுத்திருக்க கொஸ்டின். இப்ப 25க்கும் 9க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குன்னா, அது என்னன்னு நம்ம சாரி 27க்கும் அதே மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த 4 ஆப்ஷன்ல எது ஃபாலோ பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப இந்த 27 அண்ட் 9 இது பார்த்தீங்கன்னா, 27ன்றது என்னது? 3 கியூப் கரெக்ட்டா? 9ன்றது என்ன? 3 ஸ்கொயர். அப்ப நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். அதாவது எக்ஸ் கியூபும், எக்ஸ் ஸ்கொயரும் இருக்கு. இதுதான் இதுக்குள்ள இருக்க ரிலேஷன். அப்ப இந்த குடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த நம்பர்ஸ் எந்த பேர் ஆஃப் நம்பர்ஸ் அத வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கணும். நம்ம பேருக்கு வந்து என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் இடத்துல எக்ஸ் கியூப் இருக்கு. நெக்ஸ்ட் இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஒரு பேர் அத சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கலாம். எதுனா டி தான். டி வந்துட்டு 729 வந்து என்னது? எப்படி எழுதலாம் நம்ம? 9 கியூப்ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? அதே மாரி 81 எப்படி எழுதலாம்? 9 ஸ்கொயர். அப்ப இந்த குடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல கரெக்ட் ஆப்ஷன் டி. பிகாஸ் அதுவும் நம்ம குடுத்திருக்க ரிலேஷன்ஷிப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது எக்ஸ் கியூப் இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும். அதே ஒப்புமையில நமக்கு என்ன இங்க வந்திருக்கு? 729:81 அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் லெட்டர். நான் என்ன சொல்லியிருக்கேன்? லெட்டர்ன்னு நீங்க எங்க பார்த்தாலுமே ஏ டூ இசட் வரைக்கும் லைனா எழுதி வச்சுக்கோங்க. சோம்பேறித்தனப்படாதீங்க. நீங்க ஏ டூ இசட் வரைக்கும் எழுதினாலே உங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதா? இப்போ இத நம்ம கம்பேர் பண்ணலாம். ரோமன நம்ம இந்த QMONAன்னு எழுதலாம்னா, இட்டாலியன எப்படி எழுதலாம்? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ரோமன ஏன் இந்த மாரி வந்துச்சு? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோமனுக்கு எப்படி இந்த லெட்டர்ஸ் வந்துச்சு நம்ம பார்க்கலாம். இந்த ஆருக்கு முன்னாடி லெட்டர் எதுவுமே இல்ல. ரோமன் தான் ஸ்டார்ட்டிங் லெட்டர் கரெக்ட்டா? ஸோ ஏபிசிடில ஆனா ஆருக்கு முன்னாடி லெட்டர் என்ன? கியூ. புரியுதா? இங்க ஆர் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. அதனால ஏபிசிடில அ ஆருக்கு முன்னாடி லெட்டர் கியூ. அத எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்க மீதி வேர்ட்லாம் என்ன பண்றாங்க பாருங்க. இங்க ஓ இருக்கு. ஓக்கு முன்னாடி லைக் அடுத்து வர்றது என்ன? எம். அது. இப்போ இந்த எம். எம்முக்கு முன்னாடி வர்றது என்ன? ஓ. இந்த பேட்டர்ன் புரியுதா? இந்த மாரி நீங்க டிரா பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆர், ஓ, எம், ஏ, என். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஆருக்கு எந்த லெட்டருமே இல்ல முன்னாடி. அதனால ஏபிசிடில அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர எழுதிக்கிட்டாங்க. அதுதான் கியூ. இப்ப இங்க இருக்க லெட்டர்ஸ என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்சேஞ்சிங் ஈச் அதர். அதாவது ஓக்கு அடுத்து இருக்க நம்பர இங்க இந்த மாரி கிராஸ் டயகனலா எழுதுறாங்க. இப்ப இது 2த்தையும் டயகனல் பண்ணா என்ன வரும்? NA. ஆன்சர் வந்துருச்சா நமக்கு? QMONA. ஆருக்கு மட்டும் ப்ரிசீடிங் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ்ல. இது மீதி எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதுறாங்க. இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. அப்ப இதே பேட்டர்ன் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணா, இட்டாலியனுக்கு என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேசிக்கா என்ன இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் ப்ரிசீடிங் லெட்டர் எழுதிக்கணும். கரெக்ட்டா ஏபிசிடில. அப்ப இங்க ஐ இருக்கு. ஐக்கு ஏபிசிடில ஐக்கு முன்னாடி என்னங்க வரும்? ஹெச். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஹெச்ன்னு. இப்ப மீதி என்ன பண்ணணும்? பேரா எடுத்துக்கணும். கரெக்ட்டா? பேரா எடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுத போறோம். அப்ப டிஏன்றது ஒரு பேர், எல்ஐன்றது ஒரு பேர், ஏஎன்னு ஒரு பேர். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா? இப்போ இங்க ஹெச் எழுதியாச்சு. அப்ப இந்த டி இருக்க இடத்துல என்ன வரும் நமக்கு? இது 2ம் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகும். அப்ப ஏ, டி. நெக்ஸ்ட் இது 2ம் கிராஸ் ஆகும். ஐ, எல். அதே மாரி இது 2ம் கிராஸ் ஆனா என், ஏ. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? ஹெச், ஏடி, ஐஎல்,
NA. இது எங்க இருக்கு? ஆப்ஷன் நம்பர் 4. அவ்வளோதான். சிம்பிள். ஓகேவா? இந்த மாதிரி தான் லெட்டர்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஃபிகர். இந்த அனாலஜில நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? பேட்டர்ன், நம்பர்ஸ், வேர்ட்ஸ், லெட்டர் அண்ட் இப்போ நம்ம ஃபிகர் பார்க்க போறோம். ஓகே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் இருக்கு. அதுக்குள்ள ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த நெக்ஸ்ட் ஃபிகர்ல என்ன இருக்கு? இந்த குட்டியா இருக்க ட்ரையாங்கிள் பெருசா இருக்க ஸ்கொயர் குட்டியா மாறிடுச்சு. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இருக்கு. அதுக்குள்ள ட்ரையாங்கிள் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் எப்படி இருக்கு? ட்ரையாங்கிள்குள்ள ஸ்கொயர் வந்துருச்சு. அதே பேட்டர்ன் தான் நீங்க ஃபாலோ ஆகணும். அண்ட் இந்த சைடு லைக் பொசிஷனும் பார்க்கணும். ட்ரையாங்கிள் இங்க வந்துட்டு மேல இருக்கு உங்களுக்கு. மேல பார்த்த மாரி இப்படி இருக்கு. அதனால இங்க நெக்ஸ்ட் வர ட்ரையாங்கிளும் இதே மாரி இருக்கு. இப்ப இதே பிக்சர் தான். ஆனா நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இந்த ஏக்கும் சிக்கும் நடுவுல? ட்ரையாங்கிளோட டைரக்ஷன். அப்ப ட்ரையாங்கிள் இங்க வரும்போது நமக்கு எப்படி வரும்? கீழ பார்த்த மாரி வரும். ட்ரையாங்கிள்குள்ள நமக்கு என்ன இருக்கணும்? ஸ்கொயர் இருக்கணும். கரெக்ட்டா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 5. எதுவுமே இங்க நமக்கு சேஞ்ச் ஆகல. இதே தான். ஆனா இங்க ட்ரையாங்கிள் மேல பார்த்த மாரி இருக்கு. அதனால ஃபிகர் மேல இருக்கு. ஆனா நமக்கு வரப்போற ஆன்சர்ல இங்க ட்ரையாங்கிள் கீழ இருக்கனால ஃபைனல் ஃபிகர் ட்ரையாங்கிள் கீழ இருக்கணும். அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர். இங்க ஏன் ஷேடா இருக்குன்னா, உங்களுக்கு வந்திருக்கு ஆல்ரெடி இருக்க பி பேட்டர்ன்ல ஸ்கொயர் ஷேட் ஆயி தானே வந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் வர ஆன்சர்லயும் ஷேட் ஆயி தானே வரணும். புரியுதா? இவ்ளோதான் அனாலஜி ஆஃப் ஃபிகர். ஓகே. அதுல அ ஃபிகர், லெட்டர்ஸ், நம்பர்ஸ், வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சீரீஸ். சீரீஸ்னா என்னது? ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸோ, லெட்டர்ஸோ குடுத்திருப்பாங்க. அது எல்லாமே ஏதோ ஒரு பேட்டர்ன ஃபாலோ ஆயிட்டே வரும். அப்ப அந்த பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அதுக்கு நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்துக்கலாம். இந்த 2, 5 இப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். எல்லா நம்பரையும் அட்லீஸ்ட் ஒரு 2, 3 நம்பர் நீங்க எடுத்தா தான் உங்களுக்கு ஈஸியா அனாலிசிஸ் பண்ண முடியும். வெறும் 2வே வச்சுட்டு எப்படி வந்துச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் டேபிள்ஸ். உங்க எல்லாருக்குமே ஸ்கொயர் டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கும். 1 ஸ்கொயர் என்ன? 2. சாரி 1 ஸ்கொயர் வந்து 1. அது கூட ஒரு 1 ஆட் பண்ணா 2 வருது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி வந்திருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 2 ஸ்கொயர் என்னது? 4. 4 + 1 5. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்னும் அதே மாரி தான் ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் +1 10. அதாவது 9 + 1 10. அப்ப நமக்கு இங்க இடத்துல பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு நம்பர ஸ்கொயர் பண்ணிட்டு அது கூட +1 பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் பண்றோம். அது கூட +1. அதே மாரி 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர். அப்ப இங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 7 ஸ்கொயர் பண்ணணும். கரெக்ட்டா? ம். 7 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வருங்க? 49. அப்ப 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 49னா +1 பண்ணா என்னது? 50. ஸோ சீரியஸ்னாலே வந்துட்டு இங்க இருக்க நம்பர்ஸ்க்கு எப்படி இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது பேசிக்கா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதோட டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். இல்லன்னா ஸ்கொயர் டேபிள்ல நீங்க கொஞ்சம் மனப்பாடமா வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 20 வரைக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். ஓகே ஸ்கொயர் டேபிள்ல இருக்க எல்லா நம்பரோட இங்க +1 ஆட் ஆயிருக்கு. அதாவது 1, 4, 9 இது எல்லாத்துக்கும் கூட +1 ஆட் ஆயிருக்கு. நீங்க ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் சீரிஸ் நம்பர்ஸோடது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாரி சீரிஸ்ல நமக்கு லெட்டர்ஸும் இருக்கு. ஸோ நான் லெட்டர்ஸ்னாலே என்ன சொல்லியிருக்கேன்? ஏபிசிடி எழுதிக்கணும். கரெக்ட்டா? எழுதிட்டு இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ இங்க ஒய், டபிள்யூ, யுஎஸ், கியூ வந்திருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் என்ன 2 லெட்டர் வரும்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏ டூ இசட் வரைக்கும் நம்ம எழுதிப்போம். எழுதினதுக்கு அப்புறமா நமக்கு ஈஸியா அந்த பேட்டர்ன கண்டுபிடிச்சிடலாம். இதோட ஆன்சரையும் நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டிங் த டயகிராம். இதுவும் ரொம்ப ஈஸிங்க. ஒரு டயகிராம் குடுத்துட்டாங்களா? இந்த டயகிராம்ல இங்க இருக்க 4 பார்ட்ல ஏதோ ஒரு பீஸ் எடுத்து நீங்க இங்க தூக்கி வச்சா, இந்த டயகிராம் கரெக்ட்டா கம்ப்ளீட் ஆகணும். அப்படி இங்க என்ன இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இது பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கரெக்ட்டுங்களா? இது கண்டிப்பா இல்ல. ஏன்னா டைரக்ஷன் மாறி இருக்கு. நெக்ஸ்ட் இது இத இங்க வச்சோம்னா எப்படி வரும்? ச்ச
மேலே வருது. ஆனா, இங்க நடுவுல கோடு இல்ல. ஆனா, இங்க மீதி இருக்க 3த்துலயுமே நடுவுல கோடு இருக்கு. கரெக்ட்டா? அப்ப நடுவுலயும் கோடு இருக்கணும். அதாவது இந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு நிலா மாரி வந்து ஃபுல்லா கட் ஆயிருக்கு. அதே மாரி இங்க எங்க இருக்கு? ஆப்ஷன் நம்பர் 3ல தான் நமக்கு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுவும் அதே மாரி இருந்தாலும் நடுவுல அந்த கோடு மிஸ் ஆகுது. இங்க மேல அந்த கோடு மிஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். இவ்ளோதான் கம்ப்ளீட்டிங் த டயகிராம்னா, இருக்க ஃபிகர்ல அத தனியா எடுத்து நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே எக்ஸாக்ட்டா கம்பேர் பண்ற மாரி நமக்கு எது இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆன்சர் தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட் போலாம். பேலன்சிங் த ஈக்குவேஷன். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். என்னன்னா, இங்க 20 + 10 டிவைடட் பை 5 ஈக்குவல் டூ 10ன்னு இருக்குங்களா? இங்க இருக்க ஈக்குவேஷன் அதாவது இங்க குடுத்திருக்க சிம்பிள்ஸ் எல்லாமே தப்பு. இங்க கரெக்ட்டான சிம்பிள்ஸ நீங்க ரிப்ளேஸ் பண்ணா, இங்க என்ன ரிப்ளேஸ் பண்ணா உங்களுக்கு 10 வரும்னு நீங்க பார்க்கணும். இப்ப இவங்க குடுத்திருக்கதையே நம்ம என்ன வரும்? 20 + 10 என்னங்க வரும்? 30. 30 டிவைடட் பை 5 6 ஆக்சுவலி. ஸோ இங்க குடுத்திருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து தப்பா இருக்கும். நம்ம கரெக்ட்டான சிம்பிள்ஸ போட்டோம்னா, இங்க 10 வரணும். இப்ப இதோட ஆன்சர் 3. நம்ம பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன சொல்றாங்க? இங்க என்ன வருது? 20 டிவைடட் பை 10 இன்டூ 5 ஈக்குவல் டூ 10. இப்ப இதுல பாருங்க 20 டிவைடட் பை 2 என்ன வரும் நமக்கு? 10 என்ன வரும்? 2 வரும். இன்டூ 5 10. அப்ப இந்த 3rd ஆப்ஷன் தான் இந்த ஈக்குவேஷன சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சிம்பிள்ஸ கரெக்ட்டா போடணும். அவ்வளோதான் எங்க விஷயம். நெக்ஸ்ட் எம்பெடட் ஃபிகர். அதாவது பதிஞ்சிருக்கும் அப்படி நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த குடுத்திருக்க இந்த எக்ஸ்ன்ற ஃபிகர் இந்த 4 இமேஜ்ல ஏதோ ஒரு இடத்துல பதிஞ்சிருக்கு. அது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபிகர நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கு. இதுதான் குடுத்திருக்க ஃபிகர். இந்த ஃபிகர் இந்த 4 இமேஜ்ல எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு இல்ல. நெக்ஸ்ட் ஒன்ல பாருங்க. இதே மாரி தான் இருக்கு. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கு. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க. லைக் கிட்டத்தட்ட அதே மாரி இருந்தாலும் இந்த கோடெல்லாம் மேல கீழ தள்ளி இருக்கு. அப்ப 3rd ஒன்ல அது இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ம். இதுல பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், 4த் 3மே இல்லன்னு ஆயிருச்சு. அப்ப 3rd ஒன்ல தான் அது இருக்கணும். ஆனா அதுவும் நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் இல்லையா? இங்க பார்த்தீங்கன்னா, இங்க தான் அந்த ஃபிகர் வந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாரி தான் கண்டுபிடிக்கணும். லைக் பார்த்தோனே நமக்கு தெரியணும். இது எங்க இருக்கு அப்படின்னு இல்ல. லைக் இன் டெப்த்தா நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பட் இந்த 1, 2லாம் நமக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு. ஆனா 3rd ஒன்னும் கரெக்ட் ஆன்ஸர்ன்னு நம்ம ஃபைனலைஸ் பண்றதுக்கு அந்த ஃபிகர் அதுல இருக்கான்னு நம்ப செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாரி பொறுமையா பார்த்தோம்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ ஈஸியா ஆன்ஸர் பண்ணிடலாம். எம்பெடட் ஃபிகர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ்னா என்னது? ஒரு லெட்டர நீங்க தண்ணீல காமிச்சீங்கன்னா, அது எப்படி இருக்கும்? இத நீங்களா வந்துட்டு ட்ரையல் பண்ணிட்டு இதுக்கு ஆன்ஸர் பண்ணுங்க. ஓகேவா? பிகாஸ் இதுல எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. வாட்டர் இமேஜ்னா ஒரு லெட்டர தண்ணீல பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மிரர் இமேஜ். நெக்ஸ்ட் ஹோம்வொர்க் என்னன்னா, மிரர் இமேஜ். ஒரு லெட்டர்ஸ நீங்க கண்ணாடில வச்சா என்ன தெரியும்? இந்த லெட்டர்ஸ எழுதி நீங்க கண்ணாடி முன்னாடி வச்சு பார்த்து எது ஆன்ஸர்ன்னு இதையும் கமெண்ட் பண்ணுங்க. சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு ஒரு ரோல உட்கார்ந்திருக்காங்க. இல்ல சர்க்கிளா உட்கார்ந்திருக்காங்கன்னு கொஸ்டின் குடுத்துட்டு, யாருக்கு நடுவுல யார் வருவா? இல்ல யாரோட லெஃப்ட் சைடு யார் வருவா? அந்த மாரி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஏ, பி, ஆர், எக்ஸ், எஸ் அண்ட் இசட் ஆர் சிட்டிங் இன் அ ரோ. ஒரு ரோனால என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெய்ட். ஓகேவா? ஸ்ட்ரெய்ட்டா உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தன பேரு? 1, 2, 3, 4, 5, 6 பேரு. ஓகே. இப்போ 6 பேரையும் நம்ம தான் பொசிஷன் பண்ணணும். குடுத்திருக்க கொஸ்டின் வச்சு. எஸ்ஸும், இசட்டும் சென்டர்ல இருக்குன்னு சொல்ட்டாங்க. அப்ப சென்டர்னா எது? இதுதான். எஸ், இசட். இதுல நமக்கு இப்ப எந்த கன்ஃப்யூஷனுமே இல்ல. எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இன்னும் 4 இடம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட்
பாருங்க ஏ அண்ட் பி ஆர் அட் த எண்ட்ஸ். ஏவும் பியும் எண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எது எந்த எண்ட்ல வரும்னு நமக்கு தெரியணும்ல. இது சென்டர்ல இருக்கனால ப்ராப்ளம் இல்ல. எது எந்த எண்ட்ல வரும்னு தெரியணும். ஆனா இப்போதைக்கு நம்மளால அத எழுத முடியாது. கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் படிச்சு பார்ப்போம். ஆர் இஸ் சிட்டிங் லெஃப்ட் டு த ஏ. என்ன சொல்றாங்க? 6 வந்து ஏக்கு லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி லைன்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஏவும் பியும் எண்ட்ல இருக்குன்னு பார்த்தோம். சப்போஸ் நான் ஏவ இந்த எண்ட்ல எழுதுனேன்னா, 6 இதுக்கு லெஃப்ட்ல வர முடியுமா? இல்ல. மொத்தமாவே 6 தான். இதுதான் ஒரு கார்னர். இதுக்கு முன்னாடி 6 வர முடியாது. ஆனா ஏவ நான் இந்த எண்ட்ல எழுதுனேன்னா, இந்த சைடு கடைசி எண்ட்ல எழுதுனேன்னா, 6 இங்க வரலாம். கரெக்ட்டுங்களா? சாரி. ஸோ 1, 2, 3, 4, 5, 6ல எஸ், ஜெட், ஏபி வந்து எண்டுல இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம நெக்ஸ்ட் லைன்ல படிச்சு பார்த்ததுல ஆர் வந்து ஏக்கு லெஃப்ட்ல வரணும்னு சொல்றாங்க. அதனால ஏவ இந்த கார்னர்ல போடலாம். அப்பதான் ஆர் ஏக்கு லெஃப்ட்ல வரும். அப்ப பி இங்க வந்துரும். கரெக்ட்டா? அப்ப ஹூ இஸ் ரைட் ஆஃப் பி? பிக்கு ரைட்ல இங்க யார் இருப்பா? குடுத்திருக்க கொஸ்டின்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஏ, பி, ஆர், எக்ஸ், எஸ் அண்ட் ஜெட். அப்ப நமக்கு இங்க யார் மிஸ் ஆகுறாங்க? எக்ஸ். கரெக்ட்டுங்களா? மீதி எல்லாருக்குமே நம்ம பொசிஷன் குடுத்துட்டோம். எக்ஸ் மட்டும் தான் இல்ல. அப்ப இங்க ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ். இவ்ளோதான். சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ன்னு குடுத்துட்டாலே, இப்ப ரோன்னு குடுத்தாங்கன்னா, இந்த மாரி எத்தன பேர் வச்சிருக்காங்களோ, அத்தன பேருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டாட்டோ, லைனோ போட்டு நீங்க பொசிஷன் பண்ண ஆரம்பிங்க. இல்ல சர்க்கிள்ன்னு குடுத்தா அதுக்கு ஏத்த மாரி. இவ்ளோதான் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலேட்டட். இது என்னன்னா, வயச வச்சு நம்ம சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதுவும் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். A father said to his son, I was as old as you are at the present at the time of your birth. என்ன சொல்றாருன்னா, இப்போ உனக்கு என்ன வயசு இருக்கோ, அதுதான் நீ பொறந்தப்ப எனக்கு வயசா இருந்துச்சு. அதாவது அந்த பையனுக்கு இப்ப 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் பொறந்தப்ப அவனோட அப்பாவோட வயசும் 20 அப்படின்னு சொல்றாரு. உனக்கு இப்ப என்ன ஏஜோ அதுதான் நீ பொறந்தப்ப எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றாரு. கொஸ்டின ஒரு 2, 3 தடவ படிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இஃப் த ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 38 இயர்ஸ் நவ். சரி, இப்ப அந்த ஃபாதரோட வயசு 38னா, த சன்ஸ் ஏஜ் 5 இயர்ஸ் பேக். அப்ப அந்த பையனோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. அதாவது கொஸ்டின்ல நமக்கு என்ன குடுத்துட்டாங்க? ஃபாதரோட ஏஜ் 38ன்னு குடுத்துட்டாங்க. அண்ட் சன்னோட வயச டைரக்ட்டா கேட்கல. அவனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வயசு இருக்கும்னு கேட்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சன்னோட வயசு. அவனோட வயசு இப்ப என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான், அவனோட 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப அத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன க்ளூ இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபாதர் என்ன சொல்றாரு? உன்னோட வயசு என்னவோ அதுதான் நீ பொறந்தப்ப எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ அத வச்சு நம்ம ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சன்னோட வயச வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? சன்னுக்கு இப்ப எக்ஸ் வயசுனா, குடுத்திருக்க ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? 38 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது ஃபாதருக்கு இப்ப 38 கரெக்ட்டா? சன்னோட ஏஜ் என்னது? எக்ஸ். அவர் என்ன சொன்னாரு? அவன் பொறந்தப்ப அவரோட வயசு இப்ப அவனுக்கு என்னவோ அதுதான். இப்ப அவனுக்கு என்ன வயசு? எக்ஸ். அப்ப இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணா சன்னோட ஏஜ் கிடைச்சிரும். கரெக்ட்டா? அதாவது சன்னோட வயச ஃபாதரோட ஏஜ்ல இருந்து மைனஸ் பண்ணா சன்னோட கரண்ட் ஏஜ் கிடைச்சிரும். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ இத நம்ம சால்வ் பண்ணா நமக்கு எப்படி வரும்? 38 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 2x ஆகிடும். கரெக்ட்டா? எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ 2x. 2x ஈக்குவல் டு 38னா எக்ஸ்ன்றது 19. இந்த எக்ஸ்ன்றது நமக்கு என்னது? சன்னோட ஏஜ் மட்டும்தான். ஸோ நீங்க 19ன்னு கரெக்ட் உடனே போய் டிக் பண்ணக்கூடாது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? சன்னோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்ணணும்? -5 பண்ணிக்கலாம். அவ்வளவுதானே? 19 மைனஸ் 5 என்ன? 14. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 14. இதுதான் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதாவது உறவு முறைகள். இப்ப இந்த கொஸ்டினை படிப்போமா? பாயிண்டிங் டு எ போட்டோகிராஃப் ஆஃப் அ பாய், சுரேஷ் செட். அதாவது ஒரு பையனோட போட்டோவை எடுத்து சுரேஷ்ன்றவரு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, he is the son of the only son of my mother. அப்போ how is சுரேஷ் related to that boy? சுரேஷ்ன்ற ஒரு பர்சன் ஒரு போட்டோவை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த சென்டென்ஸ சொல்றாரு. he is the son of the
ஒன்லி சன் ஆஃப் மை மதர். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம டீகோட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை மதர். மை மதர்ன்றது யாருப்பா இங்க? சுரேஷோட மதர். ஸோ அந்த ஆன்சர் நம்ம கிடைச்சிருச்சா? சுரேஷோட மதர் தான் மை மதர். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை மதர். அந்த ஒன்லி சன்னுக்கு இங்க என்னங்க அர்த்தம்? மதர்ன்றது சுரேஷோட மதர் தான். ஒன்லி சன்னுனா அப்ப சுரேஷ தான் அவர் சொல்றாரு. கரெக்டா? அப்ப ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன். இந்த ஒன்லி சன்னுக்கு நமக்கு என்ன அர்த்தம் கிடைச்சது? அந்த ஒன்லி சன்னு சொல்றது சுரேஷ் தான். அப்ப சன் ஆஃப் த ஒன்லி சன்னா இந்த பையன் வந்து யாரோட பையன்? சுரேஷோட பையன் தானே? உங்களுக்கு புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எதை டீகோட் பண்ணோம்? சன் ஆஃப் மை மதர்ன்னு சொன்னது சுரேஷோட மதர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப இங்க இதுக்கு பதிலா நீங்க சுரேஷோட மதர்ன்னு வச்சுக்கோங்க. ஹி இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் சுரேஷ் மதர். அப்ப சுரேஷோட மதர்னா அவர் சொல்ற சன்னும் வந்து சுரேஷ் தானேங்க. அப்ப ஹி இஸ் த சன்ன்றது யாரோட பையன்? சுரேஷோட பையன். அப்ப இங்க எப்படி அது ரிலேட் ஆயிருக்கு? சுரேஷும் அந்த பையனுக்கும் என்ன ரிலேஷன்னா ஃபாதர். ஸோ இதை படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். த பாய் இன் த ஃபோட்டோகிராஃப் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் சுரேஷ் மதர். அப்ப சுரேஷ் மதரோட பையன் யாரு? சுரேஷ். அப்ப சுரேஷோட பையன் யாரு? அந்த பையன், அந்த போட்டோல இருந்த பையன். இப்போ உங்களுக்கு புரியுதா ஈஸியா? இதுதான் ஆன்சர். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். நெக்ஸ்ட் டைரக்ஷன் டெஸ்ட். நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் இது ரிலேட்டடா இருக்கும். ஒன் மார்னிங் உதய் அண்ட் விஷால் வேர் டாக்கிங் டு ஈச் அதர் ஃபேஸ் டு ஃபேஸ். ரெண்டு பேரும் முகத்தை பார்த்துக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. At a crossing, if Vishal's shadow was exactly to left of the Uday, which direction was Uday facing? உதயும் விஷாலும் வந்துட்டு நேருக்கு நேர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. உதய் எந்த சைடு இருக்காரு நான் சொல்லல. ஸோ கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா அதுதான் கொஸ்டின். உதய் எந்த சைடு நின்று பேசுறாருன்னு. அதுக்கு ஒரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? விஷாலோட ஷேடோ வந்து உதய்க்கு லெஃப்ட்ல வருது. ஸோ இப்போ ஒருத்தவங்க இந்த பக்கம் நிக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்காங்க. உங்களோட ஷேடோ லெஃப்ட்ல வருதுன்னா அப்ப இங்க விஷால் நின்றுக்கணும். விஷால் இங்க நிக்கிறனால தான் உதயோட லெஃப்ட்ல விஷாலோட ஷேடோ அங்க போகுது. ஓகேவா? இந்த டைரக்ஷன் டெஸ்ட் இந்த ஷேடோலாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் க்ளூ கொடுக்குறேன். இதை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது விஷால் இருக்காரு. உதய்க்கு விஷாலோட ஷேடோ லெஃப்ட்ல வருதுன்னா இதுதான் ஷேடோ. அப்போ உதய் எந்த சைடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு? இந்த சைடு பேர் என்னது? சவுத். கரெக்ட்டுங்களா? இதுதானே சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ உதய் எந்த சைடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு? நார்த் சைடு. கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? இங்க பாருங்க. உதயும் விஷாலும் இந்த சைடு நிக்கிறாங்க. அவர் எந்த சைடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தானே கொஸ்டின்ல கேக்குறாங்க. விச் டைரக்ஷன் வாஸ் உதய் ஃபேசிங்? ஸோ நார்த் சைடு. அவ்வளவுதான் டைரக்ஷன் டெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டினை அட்டென்ட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். எ பர்சன் crosses a 600 மீட்டர் லாங் ஸ்ட்ரீட் இன் 5 minutes. இது வந்து டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு நமக்கு. 5 மினிட்ஸ்ன்றது டைம் ஆயிடுச்சு. வாட் இஸ் த ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹார்? ஓகேவா? ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஆனால் அங்கே என்ன ட்விஸ்ட்? கொஷின்ல இருக்கிறது மீட்டரும் மினிட்ஸும், ஆன்சர்ல கேட்கறது கிலோமீட்டர் பர் ஹார். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்னப்பா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டா நமக்கு என்ன கிடைச்சிருது? ஓகே, 5 மினிட்ஸை 5 செகண்ட்ஸ்ன்னு எழுதுறோம். ஏன்னா நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? மீட்டர்ல இருக்கணும். டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கணும். ஸோ 5 மினிட்ஸை செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ண இன்டூ 60 பண்ணியிருக்காங்க. இதை சால்வ் பண்ணா நமக்கு 2 மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்னு கிடைச்சிருச்சு. ஆனா ஆன்சர்ல என்ன கொஸ்டின்ல நமக்கு எதுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ த ஃபார்முலா ஃபார் கன்வெர்ட்டிங் மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹாரை கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்க டைரக்டா 18/5 டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ் லைக் அங்க போயிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்க முடியாது. கரெக்டா 1 மீட்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நான் சீக்கிரமா வீடியோல அப்லோட் பண்றேன். இல்லைன்னா டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃப் ஆவது கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ என்ன இங்க பண்ணியிருக்கோம்? மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹாரை சேஞ்ச் பண்ணணும்னா 18/5 மல்டிப்ளை
மல்டிப்ளை பண்ணா போதும். அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7.2 ஆன்சர் கிடைச்சிரும். இவ்வளோதாங்க டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம்மு. வேற என்ன நமக்கு இருக்கு? பசில். இவங்க எல்லாருக்குமே பசில் சால்வ் பண்ண ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த பசில் இந்த மாதிரி ஒரு பசில் கொடுத்துட்டு இங்க என்ன வரும், இந்த கொஷின் மார்க்ல என்ன ஆன்சர் வரும்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டா A2C4E6 கரெக்டா? இந்த ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 2. ஏ கூட +2 பண்ணா சி. இது ஏபிசிடி தானே வருது, அதனால A to Z வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. ஏபிசி, ஏக்கு ஒரு +2 பண்ணா நமக்கு சி கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் சி கூட நெக்ஸ்ட் பண்ணோம்னா இ 2 +2 பண்ணா இதுதான் அந்த லெட்டர்ஸோட பேட்டர்ன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டர்ஸை மட்டும் தான் பார்க்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா A2C4 லெட்டர்ஸும் இருக்கு, நம்பர்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்பர். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கும் நமக்கு வந்துட்டு ஃபுல்லா ஆன்சர் இருக்குங்க இல்லையா? ஸோ இதை பார்க்கலாம். எம், எம்க்கு அப்புறம் NO. ஸோ இங்கேயும் அதே பேட்டர்ன் ஆகுது. ஓக்கு அப்புறம் நமக்கு அந்த +2 பண்ணா Q ஆகுது. ஸோ லெட்டரோட பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே பேட்டர்ன்ல இப்போ நம்ம பார்த்தா என்ன வரும்? G. ஜிக்கு அப்புறம் HIE செகண்ட் நம்பர். அதாவது ஜிலேருந்து ரெண்டாவது நம்பர் பண்ணா நமக்கு ஐ வருது. அப்போ ஐலேருந்து ரெண்டாவது நம்பர்னா நமக்கு என்ன வரணும்? இங்க கே வரணும். கரெக்டா? ஆனா நமக்கு ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? எல் இருக்கு, கே இருக்கு, ஐ இருக்கு, கே. ஸோ நம்ம டைரக்டா கே கண்டுபிடிச்சோடனே கே தான் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஏன்னா கே வச்சு நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம நம்பர் கண்டுபிடிக்கணும். இங்க கே வரும்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா கீழே என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த நம்பர் பேட்டர்ன் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. ஏ இங்க ஏ கீழே 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இந்த 2வையும் 4வையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 6 வரும். இப்போ இந்த பேட்டர்ன் கரெக்டா செக் பண்ணணும்னா இதையும் நம்ம பண்ணி பார்க்கணும்ல. 5 இருக்கு. 5யும் 9யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 14. ஸோ அப்போ அதே பேட்டர்ன்ல நம்ம இங்க ஃபாலோ பண்ணா இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ 3யும் 5யும் பண்ணா 8 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? கேன்ற லெட்டர் வரணும். அப்போ நம்பர் என்ன வருது? கே கீழே 8 வருது. அப்போ அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? டில இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். கவுண்டிங் த ஃபிகர்ஸ் நெக்ஸ்ட். அதாவது குடுத்திருக்க இமேஜ்ல எத்தனை சர்க்கிள் இருக்கு, எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுதான் லைக் பார்த்தோன்னே நமக்கு தெரியிற கண்ணுக்கு அப்படியே இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் நம்மளா சொல்ல முடியாது. லைக் டீப்பா பார்க்கணும். ஓகேவா? குட்டி குட்டி ட்ரையாங்கிளையும் நம்ம அனலைசிஸ் பண்ணாதான் கவுண்ட் கரெக்டா வரும். ஸோ இப்போ இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன ட்ரையாங்கிள் சிம்பிளா என்னென்ன இருக்குன்னா, அதாவது சிங்கிள் ட்ரையாங்கிள் இங்கேயே வரைகிறேன். AHG. ஓகே. நெக்ஸ்ட் ஏஐஜி இது ஒன்று. ஏஐபி இங்க ஒரு ட்ரையாங்கிள். ஜேஎஃப்இ அது எங்க இருக்கு? இங்க. சிஜேஇ இது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் சிஇடி இங்க ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா சிங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் வச்சுமே 6 இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் த ட்ரையாங்கிள்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2. அதாவது இங்க பாருங்க ஏபிஜி எடுத்துக்கோங்க. ஏபிஜி இது ஒரு ட்ரையாங்கிள், இதுக்குள்ளேயே இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கும். இதுதான் ட்ரையாங்கிள் கம்போஸ்ட் ஆஃப் 2. அதே மாதிரி சிமிலர் பேட்டர்ன்ல நமக்கு ட்ரையாங்கிள் கம்போஸ்ட் ஆஃப் 3யும் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஏசிஇ. ஏசிஇ எங்க இருக்கு? இது ஏ, இது சி, இ. ஏசிஇ ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஏஹெச்இ எங்க இருக்கு? ஏஹெச்இ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 4 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எத்தனை ட்ரையாங்கிளுக்கு இருக்குன்னு கேட்டா ஒண்ணே ஒன்று இப்படி இருக்கு. ஸோ அதை மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும்னு இல்லை. ஓகேவா? இப்படி ஈச் டிவிஷனா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் PDF அப்லோட் பண்றேன். ஒரு கிளான்ஸ் பாருங்க. அப்புறமா டீட்டெயிலாக எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராமோட லிங்க் இருக்கு. அதை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா PDF, கொஷின் பேப்பர் இல்லை NMMS பத்தி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா எல்லாமே அதில் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே
பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸாம்க்கு நான் டைம் டேபிளும் போடலான்னு இருக்கேன். பிகாஸ் பிப்ரவரி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குல்ல. இந்த இருக்க கொஞ்சம் டைம எப்படி யுட்டிலைஸ் பண்ணணும்? எப்படி நம்ம வந்துட்டு பிளான் பண்ணி படிச்சா என்எம்எம்எஸ்ல செலக்ட் ஆக முடியும். ஒரு நல்ல கட் ஆஃப் வாங்க முடியுன்றதுக்காக ஒரு டைம் டேபிளும் நான் போட ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண எல்லா டாபிக்ஸ்க்கும் வீடியோவும் பண்றேன். இல்லன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அத குடுத்துர்றேன். கண்டிப்பா வந்துட்டு வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு இத தவிர வேற ஏதாவது வேணும், லைக் இந்த மாரி வீடியோ போடுங்க என்எம்எம்எஸ் ரிலேட்டடான்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல டெலிகிராம்ல சொல்லுங்க. பாய்.